ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சப்ஸ்கிரைபர் டவுட்ஸாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் ரிலேட்டட் டயட், பிசிஓடிக்கு, வெயிட் லாஸுக்கு, அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ், தைராய்டுக்கெலாம் டயட் கேட்டுட்ருக்கீங்க. வேணுன்றவங்க இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு டயட் சாட் கொடுத்துட்ருக்கேன். இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பிஃபோர் ஐவிஎஃப் நிறைய ஃபுட் கிரேவிங்ஸ் வரும், இல்லைனா ஆஃப்டர் ஐவிஎஃப் நிறைய ஃபுட் கிரேவிங்ஸ் வரும். இது சாப்பிட்லாமா அது சாப்பிட்லாமான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஐவிஎஃப் போகிறதுக்கு முன்னாடி பிரியாணி சாப்பிட்லாமா, ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா, இது மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ உங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு இன்னும் 1 வீக் இருக்குல்ல, 2 வீக் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அவுட் சைட் ஃபுட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்றதையும் நான் ரீசன் சொல்லிடுறேன். எதுக்காக அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ண சொல்கிறதுனா, நம்ம அவுட் சைட் ஃபுட் சாப்பிடும் போது நம்மளுக்கு ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் வைரல் இன்ஃபெக்ஷனும் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு, ஃபீவரு இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. காஃப் அதிகமாகும், சில பேர் ஸ்னீசிங் அதிகமாகும். இதெல்லாம் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரை கேன்சல் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு வேளை நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு கோல்ட் ஆகலை, ஃபீவர் ஆகலை, எதுவுமே ஆகலை, ஆனால் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா கூட உங்களுக்கு ஃபீவர் வர்றதுக்கோ இல்லை கோல்ட் ஆகிறதுக்கோ நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஆகும்போது பார்த்திங்கன்னா அதே எம்ப்ரியோவை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, ஆஃப்டர் ஐவிஎஃப் ஒரு 1 month 2 month விட்டுட்டு நாங்கள் அவுட் சைட் ஃபுட் எதனா சாப்பிட்லாமா அப்படின்னும் கேட்குறீங்க. அந்த மாதிரியும் சாப்பிட்றத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயரியா இந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. டயரியா, வாமிட்டிங், ஃபீவர் இந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுவீங்க. அது பேபி அஃபெக்ட் பண்ணவும் நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஐவிஎஃப் போகிறீங்க, இல்லை எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, ப்ரெக்னன்சியில் இருக்கீங்க, ஒரு 2nd monthல இருக்கீங்க, 3rd monthல இருக்கீங்க, இல்லை 9th month டெலிவரி டைமில் கூட இருக்கீங்கன்னா எப்போ வேணாலுமே நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே குக் பண்ணி சாப்பிடுங்க. ஒரு எமர்ஜென்சி, நான் இப்போ ஒரு ஸ்கேனுக்கு போகணும், இல்லை நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கன்சல்டேஷன் போகணும், இல்லை நான் வெளியூர் போகிறேன் அப்படின்னாலுமே அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவையான ஃபுட்டை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸு, நட்ஸு, இல்லைனா உங்களால் ஒரு தயிர் சாதம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்க முடியும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த மாதிரி கூட ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் தயவு செஞ்சு அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதனால் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் தான் வரும். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் பேபியை அஃபெக்ட் பண்ணவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நான் என்னையே எடுத்துக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ 5th month ரன்னிங்கில் இருக்குது. நான் ஸ்கேனுக்கு எனக்கு ஒரு 10 o'clock டைம் கொடுத்துருந்தாங்க. காலையில் வீட்டிலேருந்து சீக்கிரம் கிளம்பணும். ஸோ நான் ஒரு 8:30 அப்படி கிளம்பிட்டேன். வெளியில் போயிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான், இட்லி தான் சாப்பிட்டேன். ஸோ இட்லி சாப்பிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா ஸ்கேனுக்கு போயிட்டோம். ஸ்கேனுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது வேறு ஒரு நல்ல ஹோட்டலில் நாங்கள் மீல்ஸ் சாப்பிட்டு வந்துட்டோம். ஆனால் இருந்தாலும் நான் சாப்பிட்ட இட்லி பார்த்திங்கன்னா ரொம்பவே புளிச்சு போயிருந்தது. அது எனக்கு தெரியுது. ஆனால் பட் நம்ம சாப்பிட்டா தான் பார்த்திங்கன்னா ஸ்கேன் சென்டரில் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த புளிச்சு போன இட்லியை தான் நான் சாப்பிட்டு தான் ஸ்கேனுக்கு போனேன். நெக்ஸ்ட்டு டே 6 மணிக்கு போல், வெடிகாலம் 6 மணி அந்த டைமில் போல் பார்த்திங்கன்னா எனக்கு வாமிட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு, டயரியா ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாடியில் இருக்கிற எல்லா ஃப்ளூயிடுமே வந்துடுச்சு. அந்த அளவுக்கு டீஹைட்ரேட் ஆகிட்டு எனக்கு பிபியுமே லோ ஆகிடுச்சு. வாமிட்டிங் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் வர ஆரம்பிச்சிடுச்சு. லூஸ் மோஷன் ஹெவியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் 5 month ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஸோ நான் ரொம்ப டீஹைட்ரேட் ஆனாலும் பேபிக்கு தான் அஃபெக்ட் ஆகும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அன்றைக்கின்னு பார்த்து சண்டே இமிடியேட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். என்னோடய ஃபேமிலி ஃபிசிஷியன் டாக்டர், ஸோ அவங்கக்கிட்ட தான் போனோம். அவங்கக்கிட்ட போன உடனே பார்த்திங்கன்னா ஸோ ஓஆர்எஸ் அது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கஞ்சி
அதை சாப்பிட சொன்னாங்க. இன்ஜெக்ஷன் வந்து இமிடியேட்டாக கொடுத்தாங்க. ஏன்னா எனக்கு பிபியும் லோ ஆகிடுச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 டைம்ஸ் கிட்ட நான் வந்து வாமிட்டிங் பண்ணிட்டேன். மோர் தென் 6 டைம்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லூஸ் மோஷனும் ஆகிடுச்சு. அன்றைக்கி அவங்க இன்ஜெக்ஷன் கொடுக்கலன்னா அன்றைக்கி என்ன ஆயிருக்கும் அப்படின்றதும் தெரியாது. ஏன்னா அன்றைக்கி சண்டே வேறு, நிறைய கிளினிக் இருக்காது. அதே மாதிரி என்னோடய கைனகாலஜி டாக்டருமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இல்லை. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ரொம்பவே பேனிக் ஆகிடுவோம். பேபிக்கு என்ன ஆகுமோ அப்படின்ற பயம்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறையவே இருக்கும். நானும் வந்து பார்த்திங்கன்னா பேபிக்கு இது அஃபெக்ட் ஆகுன்றது தான் வந்து நான் வந்து உடனே என்னோடய ஃபிசிஷியன் வந்து போய் பார்த்தேன். உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவரில் எனக்கு வந்து லூஸ் மோஷன் ஸ்டாப் ஆகிடுச்சு, வாமிட்டிங் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரெக்கவர் ஆகி வந்துட்டேன். இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்து அவுட் சைட் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறது. நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டலே எடுத்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து ஹோம் ஃபுட் மட்டும்தான் எடுத்துப்பேன். ஸோ வீட்டில் வந்து என்ன சமைச்சு நான் வந்து எடுத்துக்கிறேனோ அதை மட்டும் தான் எடுப்பேன். மற்றபடி அவுட் சைட் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிப்பேன். என்னோட 5th மந்த்து ஸ்கேன் எடுக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அவுட் சைட் ஃபுட்டே எடுத்தேன். ஆனால் அந்த அவுட் சைட் ஃபுட்டு எடுத்தது எந்த அளவுக்கு தப்பு அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடியே வந்து நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். அவுட் சைட் ஃபுட்டு எடுக்காதீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் அன்றைக்கி எமர்ஜென்சி எனக்கு வந்து ஸ்கேனும் இருக்குது, நான் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போகணும். அந்த ஒரு காரணத்தினால தான் அவுட் சைட் ஃபுட்டே சாப்பிட்டேன். அதுலேயே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் ஆகி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேனோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்கள் பிஃபோர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகட்டும், இல்லை ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகட்டும், இல்லை டியூரிங் ஒரு 5 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் 7 மந்த் ப்ரெக்னன்சியாக இருக்கட்டும், இல்லை ஒரு 9 மந்த் ப்ரெக்னன்சி டெலிவரி டைம் ஆகட்டும், எந்த ஒரு சுச்சுவேஷனுமே அவுட் சைட் ஃபுட் வந்து எடுத்துக்காதீங்க. செஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை வீட்லேயே செஞ்சு கொடுக்க சொல்லி நீங்கள் வந்து சாப்பிடுங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்கும் சேஃபு, நம்ம பேபிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.